மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ 16 வயசுலேருந்து 20-24 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர காலங்களில் வரார். அந்த 3ஆம் இடத்துல 2 நட்சத்திரத்துக்கு வக்கரமாகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். ஏன்னா பின்னோக்கி வரதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு பூரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் வருவார். 4.5 மாத காலங்கள். அந்த 2 நட்சத்திரம் அதனுடைய காரகத்துவங்கள் என்ன, அதாவது அந்த பாவகம் என்ன? உத்திரட்டாதி அப்படிங்கிறது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம். பூரட்டாதி அப்படிங்கிறது விரையாதிபதி நட்சத்திரம், 3ஆம் அதிபதி நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரம் அப்படிங்கிறது அதாவது ராசிக்கு 12, 1, 2, 3 இந்த 4 பாவகத்துக்கு உண்டான அதிபதிகளோட நட்சத்திரங்கள்ல இந்த சனி பகவான் வக்கரமாகிறார். இது ராகு தசையில், அதாவது ராகு அப்படிங்கிறது 16 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குது. படிப்பில் எப்படி இருக்கும்? படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். படிப்பில் டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போதான் 7 சனி முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு முடிஞ்ச உடனே திரும்ப வக்கரகதியில் பின்னோக்கி வரார். 7 சனியாக வராரு, 7 சனி ஆரம்பிக்கும் போது திரும்பவுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதுமாரி கிடையாது. அந்த அளவுக்கு சனியுடைய தாக்கம் இருக்காது. யாராருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, சுய ஜாதகத்தில் சனி பகவான் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்புகள் கொஞ்சம் உணர முடியும். லைட்டாக தெரியும். அது கூட ரொம்பலாம் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. 80% தசாபுத்தி. அது மட்டும்தான். 7 சனி வரும்போது, அஷ்டம சனி வரும்போது மட்டும் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இப்போ 7 கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதுக்காக 7 சனி உங்களுக்கு பின்னோக்கி வர்றதுனால அப்படியும் கிடையாது. அப்போ படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். படிப்பில் ஓரளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தடை தாமதங்கள் படிப்பு ரீதியாக தொந்தரவுகள்லாம் இப்போ இருக்காது. நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த சனி வக்கரத்தில் கிடைக்கும். வேலை கிடைச்சிச்சு, வேலையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கல, தசா புத்தி அப்படிங்கிறது ராகு தசை அப்படின்னாலும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. இந்த ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, லக்னாதிபதிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, இல்லை உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் உடனே அந்த 7 சனி விடுதலையான மாதிரியே தெரியாது. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடிவுக்கு வேற ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஸ்டார்ட் ஆன பிறகுதான் அந்த டேட்ல இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் வேலை ரீதியா உங்களுக்கு தொந்தரவு இருக்கு அப்படின்னாக்கா முயற்சி பண்ணுங்க, இப்ப வேலை கிடைக்கும். 24 வயசுக்கு மேல 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை விரையாதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை. இந்த தசை ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் நியூட்ரல், சனியுடைய வீட்டுக்கு குரு பகவான் நியூட்ரல். ஆனா இந்த விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இது முழுமையாவே பாவ கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். இது குரு பகவான் முழுமையாவே நன்மை செய்ய மாட்டார். இது மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுனாக்கா முதல் 10 வருஷம், பின்னாடி 6 வருஷம் அப்படி எடுத்துக்கலாம். ஆனா மறைமுக சுப தொடர்புல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 7 சனி அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அதாவது குருதசை ஆரம்பிச்சிலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஆனா 7 சனி ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு பிரச்சனையா ஆரம்பிச்சுது அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இது அவயோக தசை. 7 சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்தாலும் மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள் நடந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பரவாயில்ல, 7 சனியை பற்றி பேச தேவையில்ல. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். வேலை ரீதியாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, இப்போ 7 சனி முடிஞ்சிச்சு, இப்போ திருமணம் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணா சரியான வரன் அமையல அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, தசா நடத்தக்கூடிய கிரகம் குரு, அந்த குருவுக்கு மறைவு ஸ்தானத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கும். அதனால உடனடியா அது ரிலீஃப் ஆகாது. ஒரு 6 மாசம் முன்ன பின்ன எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டைம் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா அது சொல்லாத. அது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல எது வரைக்கும் போதோ அது வரைக்கும், அதுக்கு அடுத்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வந்தால் தான் அது நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 7 சனி முடிஞ்ச உடனே திருமணம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் புத்தி நடத்தக்கூடிய கிரகம்
7ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கணும், அந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கணும். இல்லை 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம், அப்படி இல்லைக்கா 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டது, இல்லை சுக்கிரனோட நட்சத்திரம் ஏறி இருக்கணும். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உடனடியாக திருமண வாய்ப்புகள் கூடி வரும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் திருமணம் நடந்துடும். இந்த சனி வக்கர காலத்தில் நடந்துடும். அப்படி இல்லைனாக்கா நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ திருமணமே முடிஞ்சிச்சு, 7 சனியில் முடிஞ்சு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க. இப்போல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தா இப்போ டைவர்ஸ் கிடைக்கும். 7 சனி முடிஞ்ச உடனே கிடைக்கும் அப்படின்னீங்க, கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைக்கும், டைவர்ஸ் கிடைக்கும். மறு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் நல்லாவே இருக்கு. குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா சுப செலவுகள் அதிகமாக கொடுக்கும். சனி வக்கர காலத்துல எப்படி தேவையில்லாத செலவுகளை வச்சுனே இருக்கும், அதை பார்த்துங்க. தேவையான செலவா தேவையில்லாத செலவா அப்படின்ட்டு நீங்க பார்த்துங்க. இப்போ வேலை எப்படி இருக்கும்? இப்போ குருதசையில் 30 வயசுல இருக்கிறீங்க, வேலைலாம் கிடைச்சிச்சிங்க, ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்கல. ப்ரொமோஷன் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல குருதசையில். இது அவயோக தசை தான், பெருசா உங்களுக்கு நன்மை செய்யாத தசை தான். இருந்தாலும் போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உங்களை விட உங்களுக்கு அதாவது திறமை கம்மியாக இருக்கிறவங்க கூட உங்களை வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஒரு சில பேர் கொடுத்துருக்கும். நிறைய அவமானம்லாம் பட்டிருப்பீங்க, அது மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த காலகட்டம் அப்படின்றது அந்த 7 சனியில். இது எல்லாமே மாறும். உங்களை வந்து வேலையை விட்டு தூக்குனவோ, வேலையில் பிரச்சனை பண்ணவோ, உங்களுக்கு துரோகம் பண்ணவோ எல்லாமே இந்த சனி வக்கர காலத்தில் தான் நிறைய பேர் வந்து அவமானப்படுவாங்க, உங்கள் எதற்கு அசிங்கப்படுவாங்க. உங்களை என்னென்னலாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, சொந்த பந்தங்கள் முதல் கொண்டு உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாமே இந்த சனி வக்கர காலத்துல நிறைய பழி தீர்த்துக்கலாம். இப்போ நீங்களே பார்ப்பீங்க, கண்கூடா பார்ப்பீங்க, உங்க கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறதை நீங்க பார்ப்பீங்க அந்த சனியோட வக்கரத்துல. தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழில ஒரு சில பேர் வந்து உடனே தொழில் பண்ணும்போது இப்போ 7 சனி முடிஞ்ச உடனே தொழில் மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஆனா இப்ப சனி வக்கர காலத்துல யோசிச்சு முடிவெடுங்க. உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணது நல்லது. நார்மலா ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பரவாயில்ல அப்படின்னாக்கா நல்லாவே போகும். நீங்க வந்து வருமானம் இல்லைன்னா கூட அது வருமானம் பிக்கப் ஆகும். இப்போ வந்து தொழிலெல்லாம் பிக்கப் ஆகும், வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, கொடுத்த பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இருந்தாலும் புதிய தொழில் தொடங்குறது, புதிய வேலையை ஆரம்பிக்கிறது, இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்றது, இது இப்போ வேண்டாம். நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது, கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. 40 வயசுக்கு மேல 59 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க. ஏன்னா சனி தசைக்கு நான் நிறைய நெகட்டிவா தான் சொல்லுவேன். முதல் 9 வருஷம், பின்னாடி 10 வருஷம், முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம், அப்படிதான் மாற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய அதில் வந்து டீட்டெயில் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. சனி பகவான் தசைன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் என்னன்னாக்கா ராசியாதிபதி இவர் இதே லக்னமாக வந்தால் லக்னாதிபதி எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு கிடையாது. எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படுவார். உங்கள் சுய ஜாதகத்தில் வாங்கி வந்த கர்மா, அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அந்த வேலையை அவர் செய்வார். கர்மா அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்வார், ராசியாதிபதி பெருசாக கெடுக்க மாட்டார், ஓகே நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு சில பேருக்கு வந்து முதல் 10 வருஷம் நல்லது பண்ணும், பின்னாடி 9 வருஷம் கெடுதல் பண்ணும். ஏன்னா அந்த ராசிக்கு பின்னாடி 9 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர புத்தியில் ஆரம்பிச்சு சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாமே நன்மை செய்யாது. பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும். இது ஏன் அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுன்னா அப்படிதான். ராசிக்கு 10 வருஷம் நல்லது பண்ணிடும், பின்னாடி 9 வருஷத்துல கெடுதல் பண்ணும். அதே மாதிரி லக்னம், அந்த லக்னமும் சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமா வந்துட்டா 19 வருஷமும் நல்லது பண்ணும். ஆனா 7 சனிலாம் நல்லது பண்ணியிருக்காது, ஆவரேஜ் பலன்கள் தான். சனி தசை ஆரம்பிச்சு 10 வருஷமா இருக்கு, நல்லா இருக்கு, போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இப்ப பரவாயில்ல, நல்லபடியா போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல 10 வருஷமா எனக்கு சரியில்லை, இதுல 7 சனியில மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும், வர வேண்டிய பணம் இப்போ வந்து சேரும், கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும். இது மாதிரி நிறைய பிரித்து சொல்லலாம். அதே மாதிரி பின்னாடி 11 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், முன்ன மாதிரி இல்லை, நல்லா இருந்தது, எனக்கு சனி தசை ஆரம்பிச்சும் போதெல்லாம் நல்லா இருந்தது, 7 சனிலேருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறேன்னா ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போதைக்கு பண வரவுகளை கொடுக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி கொடுக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடங்களில் பின்னாடி, அதாவது 11 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, பரவாயில்லைங்க அப்படின்னாக்கா இப்போ சனி பகவான் விடுதலான பிறகு ஓரளவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. அதாவது சனி தசை உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். கஷ்டத்துல போகுது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போதுக்கு அந்த பண வரவெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும், கடன் பிரச்சனை அது இது நோய் நொடி பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை வாய்ப்பு ரீதியா இப்ப வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. இது 2 மட்டும்தான் அந்த சனி வக்கர காலத்துல செய்யாம தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி நல்லபடியா போகும். சனி தசையில இருக்கிறவங்களுக்கு 59 வயசுக்கு மேல 76 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன்
6ஆம் அதிபதி தசை, பாகிஸ்தானாதிபதி தசை இந்த ராசிக்கு. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடன் அமைப்பை கொடுத்துருக்கும். கடன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இவங்க, இல்லைன்னா நோய் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. நோயினாக்கா பெருசா கண்டம் கொடுக்குற நோயெல்லாம் கிடையாது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சும்மா தேவையில்லாத ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அந்த புதன் தசை ஆரம்பிச்சிலேருந்தே அதில் 7 சனிலேருந்து நிறைய ப்ராப்ளம் அனுபவிச்சிங்க இல்லையா? இப்போ 7 சனி விடுதலான பிறகு அந்த நோய் நொடி பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே கேள்விக்குறியா இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த வக்கர காலத்துல நீங்க எதிர்பார்க்கலாம், ஓரளவுக்கு பண வரவு கொடுக்கும். கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா இப்போ வரும். நோய் நொடி பிரச்சனைகள், ஏதோ மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு இருந்தா அதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பதான் பாகிஸ்தானத்துக்கு உண்டான தசையை உங்களுக்கு உருப்படியா நடக்கும். அதாவது 9ஆம் அதிபதி தசையை இப்பதான் செயல்பட ஆரம்பிக்கும் இந்த புதன் தசைங்கிறது. புதன் தசையிலும் பின்னாடி வரக்கூடிய 7 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது செவ்வாய் புத்திக்கு பிறகு இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் கவனத்துல எடுத்து முடிஞ்ச அளவு முயற்சிகள்ல இருக்கணும். உங்களுடைய கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா செவ்வாய் புத்தி நன்மை செய்யாது. அதன் பிறகு ராகு புத்தி, குரு புத்தி, பின்னாடி வரக்கூடிய சனி புத்தி கூட அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. பின்னாடி வரக்கூடிய 7 வருடம், அதாவது புதன் தசையில முதல் 10 வருஷம் பரவாயில்ல, ஆவரேஜா போயிடும். அதுலயும் 7 சனியில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்ப பரவாயில்ல, அதுலயும் பின்னாடி வரக்கூடிய 7 வருடம் காப்பாத்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு இவர் யோகராக இருந்தால் இது சிறப்பு அப்படின்னு சொல்ல. பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்களும் ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுத்துரும். இப்பதான் பாகிஸ்தான் அதிபதி தசையை உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 76 வயசுக்கு மேல 83 வயசு வரைக்கும் கேது தசை. கேது நல்ல ஒரு தசை இந்த டைம். இதுல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா கேது வந்து அஷ்டமத்துல இருக்காரு இப்போதைக்கு. சுய ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அது வந்து அந்த தசைக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். இப்ப 8ஆம் இடத்துல இருக்காரு. உடல்நிலை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். பிரச்சனைகள் இருக்காது. குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 83 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னாக்கா வாரிசுகளுக்கு, உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இந்த கனவு தொல்லையெல்லாம் இருக்கு இல்லையா, நெடுநாளா ரொம்ப நாளா தூக்கம் இல்லாத பிரச்சனை, இது மாதிரி உடல் வலி, இது எல்லாமே தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது உடல்நிலையை பாதிக்கும். முன்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை மனசை பாதிக்கும். வயசான காலத்துல எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில பேர் வந்து ஆரோக்கியமாவும் இருக்கிறாங்க. இது வந்து அதிகபட்சமா உடல்நிலை தான் அதிகமா பாதிக்கும். அதாவது ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட தசையா இருந்துச்சுனாக்கா உடல்நிலை எடுத்த உடனே உடம்பை பாடாப்படுத்தி விட்டுரும். மருத்துவ செலவுகள் அது மாதிரி நிறைய வச்சுன்னு இருக்கும். தொழில் இருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனையை அது எது கொடுத்துனே இருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, மருத்துவ செலவுகள் கம்மியாகும், கடன் பிரச்சனைகள்லாம் கம்மியாகும், ஓரளவுக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனைகள்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி பக்ர காலம் அப்படிங்கிறது 4.5 மாச காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.